ரிஷபராசி நேர்கள் ம், மிகவும் அன்பானவங்க. ம், பொறுமை தான் இவங்களுடைய ஆயுதமேவும். ம், ம். அடிக்கடி பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ம், ஏன்னா அந்த ரிஷபராசியில தான் சில விஷயங்கள்ல பாருங்க முடிவு எடுத்தா மாறவே மாட்டாங்க. ஒரு முறை முடிவு செஞ்சாலும் சரி, என்னதான் இருந்தாலும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், ம், ஒரு தொழிலாக இருந்தாலும் மாறவே மாட்டாங்க. இவங்க வந்து அமைதியா இருக்காங்க நம்ம நினைக்கவே முடியாது. ம், அதிகமான எனர்ஜி பவர் இவங்ககிட்ட தான் அதிகமா இருக்குது. ம். முதலாளிக்கு முக்கியத்துவமாக ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான். ம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்டு இருக்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா உங்களால் தான் எங்கள் சேனல் இந்த ஜோதிடர் சேனல் அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால் தான் நாங்கள் இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதுமையாக இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம், என் ராசி இப்படியா அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குணத்தை தான் அவங்க சொல்ல போகிறாங்களாம். அடுத்தது, இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமாக ஆண்களை விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்போ எங்கெங்கேயாவது ஆன்லைனில் விற்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க, அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முடியெல்லாம் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி பராமரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முடி வளர்கிறதுக்கும் முக அழகாக இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும் உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம். கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களும் அழகாயிடலாம் இல்லையா? இப்போது அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன சொல்ல போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் இன்ட்ரடியூஸே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது 12 ராசிகளுக்கு ஒரு எங்களுக்கு எங்கள் ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏன்னா அதை பிரமிச்சு பார்க்க போகிறாங்க ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலே உங்களை நீங்களாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா அழகுக்கும் முடிக்கும் அதை விட எங்கள் குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதை அப்படியே அழகாக காது குளிர கேட்கணும்னு காத்துட்ருக்கேன். அடுத்தது, பெண்களுக்கும் முக அழகுக்கும் முடி வளர்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள், என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்போ பொதுவாகவேம்மா ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமாம். அப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா, நீங்களே பாருங்க ஆச்சரியமாக கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் திறமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். அது மட்டுமே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் அழகா இருக்கணும். எல்லாரும் பார்க்குறப்ப நேரத்தில் சந்திக்கிற முகத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. தன்னம்பிக்கை தான் இப்ப செய்யவே முடியும். அதனாலதான் பாருங்க, தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும் உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். இன்னைக்கு நிறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. அப்ப அந்த முடி அழகுக்கும் முக அழகுக்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு உணவியல் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்களை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள்லாம் உண்மையிலே எங்களுக்கு தேவை. பெண்களுக்கு சக்கரேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா உணவு முறைகள் இப்போ நிறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும், முடி வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும், அதெல்லாம் மக்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
நிறைய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஒளிந்திருக்கிற குணம், ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே என்ன ரகசியம் குணம் இருக்கும் அப்படின்னா நமக்கே தெரியறதுக்கு இல்லைல்ல. அந்த குணங்கள் சொல்லுங்கள். அவங்க அந்த ரிஷபராசி பெண்களுக்கான ஒரு அழகாக இருக்கிறதுக்கும் முடி வளர்றதுக்கும் ஒரு டிப்ஸ் கொடுங்கம்மா. ரிஷபராசி நேயர்கள் மிகவும் அன்பானவங்க. பொறுமை தான் இவங்களுடைய ஆயுதமேவும். அடிக்கடி பொறுமையா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா அந்த ரிஷபராசியில தான் சந்திரனும் உச்சமாகறாரு, சுக்கிரன் வீடு வேற. அப்ப வந்து அழகும் பொறுமையும் ஒருங்கே இவங்கிட்ட இருந்து இணைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் இவங்க. வந்து அன்பாலேயே எல்லாரையும் பேசி வசீகரிக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் இவங்களுக்கு. பாருங்க, பணம் ஈர்க்கும் சக்தி இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆனா இவங்க நினைப்பாங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மனசளவுல பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் வந்தாலே பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பணம் இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஃபர்ஸ்ட் நினைக்கணும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க பணத்தை பற்றிய மதிப்பே இல்லாம இருப்பாங்க. அதை தேடன்னு விரும்ப மாட்டாங்க. ஏதோ தானா வருது போகுது அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்ப இவங்களுக்குள்ள அந்த ஈர்ப்பு எண்ணங்கள் வந்தாலே போதும், மகாலட்சுமி இவங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. மனசுல ரொம்ப வந்து உறுதியா இருப்பாங்க. சில விஷயங்கள்ல பாருங்க, முடிவு எடுத்தா மாறவே மாட்டாங்க. ஒரு முறை முடிவு செஞ்சாலும் சரி, என்னதான் இருந்தாலும், திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருந்தாலும் மாறவே மாட்டாங்க. ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சாச்சு அப்படின்னா நம்பிக்கையை மாற்றவே மாட்டாங்க. 10 பேர் சொல்லுவாங்க கெட்டவே பேசாத அப்படி, ஆனா இவங்க நம்பிக்கை அப்படித்தான் இருக்கும். நம்பிக்கை வச்சா மாறவே மாட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துங்க. மற்றவங்கள மாதிரி வேகமா முன்னேறுங்கிற ஆசையும் இருக்காது. நல்ல உழைப்புக்கு பேர் போனவங்க தான், மெதுவாக உயரக்கூடியவங்க, முன்னேறக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்க வந்து அமைதியா இருக்காங்க நம்ம நினைக்கவே முடியாது. அதிகமான எனர்ஜி பவர் இவங்ககிட்ட தான் அதிகமா இருக்குது. ரிஷபராசிக்காரங்க கண்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கண்கள்லயே பாருங்க உறுதி தெரியும். ஆனா வந்து இவங்க வந்து கண்களை பார்த்தா பெரும்பாலும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு அதிகமான எனர்ஜி பவர் இருக்கிறதுனால தான் இவங்க மௌனமாவே இருந்து நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். இவங்க உழைப்பை வந்து யாராலையும் வெல்லவே முடியாது. ஒரு கம்பெனியில நிறைய பேர் வந்து பாருங்களேன், ஒரு கம்பெனில ஒர்க்கர்ஸ் இருக்குன்னா என் ஜாதகத்தை அனுப்புவாங்க. அப்ப யார் சின்சியரா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ரிஷபராசிக்காரங்க தான். முதலாளிக்கு முக்கியத்துவமாக ஒரு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க தான். நான் பெரும்பாலும் செலக்ட் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு தான் கொடுப்பேன். நான் நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு உழைப்புக்கு முக்கியத்துவம் முதலாளி ஏமாத்தவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தன்மையும் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலயும் பாருங்க, டிரைவிங் வேலைக்கு ரொம்ப பொருத்தமானவங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ரிஷபராசிக்காரங்க. இவங்களை நம்பி நம்ம வந்து சேஃபா டிராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகவும் பொறுமையாகவும் பாதுகாப்பாகவும் டிரைவிங் தொழில இன்ட்ரெஸ்டோட பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப மெதுவாக ஒரு நிலையான வெற்றி பெறக்கூடியவங்க தான் நீங்க. வந்து உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தான் முடிவு செய்வீங்க. மற்றவர்கிட்ட அந்த பொறுப்பை வந்து நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அதிகமா வந்து கொஞ்சம் வாழ்க்கையில தடைகள் கொடுத்தே ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தடைகள் வந்தாலுமே வந்து எதுக்குமே கவலையே பட மாட்டீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு உண்டானது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நடக்கட்டுமே போல அந்த மாதிரிதான் இருப்பாங்க. உறவுகள்லாம் கொஞ்சம் மதிப்பாங்க. அது உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்ல வாழ்க்கை துணையாகட்டும், எந்த உறவுகளா இருந்தாலும் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்க தான். அதனாலதான் பாருங்க, ரிஷபராசிக்காரங்க நிறைய வந்து பொறுமையும் அழகும். ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது ரிஷபராசிக்காரங்க இருக்கணும். அப்பதான் அந்த குடும்ப உறவுகளை வந்து கட்டி காப்பாற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆன்மீக வழிபாடு இல்லைனாலும் பரவாயில்ல, சில சட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. குடும்பத்திலேயே பாருங்களேன், நிறைய பாருங்க, காலையில எந்திரிச்சோடனே வந்து குளிச்ச உடனே தான் உங்களுக்கு சாப்பாடு, இல்ல ஏதாவது குளிச்ச உடனே டீ கொடுத்து தருவேன். அந்த மாதிரியான ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல இணக்கத்தை கொண்டு வரவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். பொருள் செல்வம் சேர்க்குத்திறன் அதிகமா இருக்கும். இவங்க வேலைக்கு போகட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க கொண்டு கொடுக்குற வருமானத்தை வந்து தக்க சமயத்துல சேமிக்கக்கூடிய பக்குவம். இப்ப லேடிஸ்னா பாருங்களேன், முன்னாடி வந்து சிறுவாடு சேர்ப்பாங்கல்ல, அது எல்லாம் பாருங்க அந்த ரிஷபராசிக்காரர்கிட்ட தான் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ரிஷபராசிக்காரர்கிட்ட போய்
கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போறப்ப ஒரு பணம் வாங்கிட்டு போங்களேன், அது ரொம்ப கைராசியா இருக்கும். அப்படியா? ஆமா. இது ரிஷபராசிக்காருக்கும் தெரியாது. ஆனா நான் இருங்க ரிஷப ராசி தேடுறேன் நானு. தேடி கண்டுபிடிச்சு செய்யுங்க, நல்லா இருக்கும். இவங்க மனசு ஃபுல்லாவே பாருங்க, ரொம்ப கருணை மனம் கொண்டவங்களும் இவங்க தான். அவங்களுடைய முக அழகுக்கும் முடி வளர்றதுக்கும் சொல்லுங்க. அப்ப இவங்களுக்கு பொதுவாகவே பாருங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஒரு நிலையான மனம் இருக்க மனசுல வந்து பாருங்க அடிக்கடி வந்து ஒரு குழப்பங்கள் இதெல்லாமே இருந்துகிட்டே ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஒரு நேரத்தை சோர்வா இருப்பாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து இவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து லெமன் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே பாருங்க ஒரு வெறும் வயிற்றுல இதெல்லாம் செய்யணும். வந்து கொஞ்சம் லெமன் புளிஞ்சு தேன் வெந்நீர் இந்த 3ம் கலந்து இவங்க வந்து நார்மலாவே டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க இவங்களுக்கு வந்து குளிக்கிறப்ப வந்து லெமன் வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். இது வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது பண்ணணும். அது போக ஞாயிற்றுக்கிழமை செய்யறப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. இதே இவங்க வந்து தொடர்ந்து ஒரு 120 நாள் செஞ்சுட்டு வந்தாலே போதும், முக அளவு வந்து கூட ஆரம்பிக்கும், அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் சரியாக ஆரம்பிக்கும். அது சரியா ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து இவங்க இயற்கையாவே நல்ல ஒரு முக ரசனையோட வர ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பொறுமையான குணம் வேற இருக்கு பார்த்தீங்களா, இவங்களை பார்த்தாலே ஒரு தெய்வீக அம்சம் வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிடும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகான ஒரு பதிவு, சூப்பரா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. ரிஷபராசிக்கு உள்ள ரகசிய குணங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு ஒரு ரகசிய குணம் ஒன்று இருக்குது, அவங்க சொன்னாங்க, அதை கேட்டுக்கோங்க. அடுத்தது பெண்கள், அந்த ரிஷபராசி பெண்களுக்கு அழகாக இருக்கிறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் ஒரு அருமையான டிப்ஸு, ஈஸியான டிப்ஸ் சொன்னாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேறு எந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் இருக்குது, நேர்லேயும் நீங்கள் போய் சந்திக்கலாம். தேங்க்யூ.